இருக்கும். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைக்கின்றது. தேவனுடைய மிக ஸ்தோத்திரமும் துதிகளும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைவர்களுக்கு தேவனுடைய சித்தம் இருந்து இந்த ஒரு நாளை புதிய நாளைக்கான செய்து வேதத்துள்ள மகத்துவமான காரியங்களுக்கு நேராக எங்கள் இதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் நேராக்கி தேவை மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கேட்கின்ற வேத பாடத்தை வேதத்துள்ள மருத்துவர்கள் கொடுத்தகப்பனே படிக்கிற வேலையை கொடுத்தகப்பனே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கருத்தாய் நிதானித்து எங்கள் இருதயமாகிய பலகை நான் எழுதிக்கொண்டு தேவையில் நான் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் வாழ்நாளில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கொடுத்த தேவை உண்மையில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற எங்கள் வாழ்க்கை மூலமாக நம்ம திருப்திப்படுத்துகிற தேவைத்தானே தேவைப்படுகின்ற பரிசுத்தாவையும் பரிபூர்ணமான வெள்ளத்தை வேண்டி இவையாவும் எங்கள் நன்மை நாட்டோரும் இருக்கிற கிறிஸ்தேசின் பரிசுகளை நாம் வேண்டி ஜெபிக்கிறோம். பரிசுகளை மேற்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏன் இந்த வாழ்த்துக்களை பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு கடந்த கிளாஸ் ஒரு பெரிய கிளாஸ் பார்த்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நமக்கு. ஏன் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதில் செமினார் வந்தீங்க இல்லையா? போன வாரம் எடுத்தே நமக்கு ஞாபகம் இருக்காது. சரி, நம்ம அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரினிட்டி, திருத்துவம் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, திருத்துவம் இன்னைக்கு நிறைய சர்ச் இருக்கு. ட்ரினிட்டி சர்ச், ட்ரினிட்டி டாக்டரின் அப்படின்னா 3 கடவுள் இருக்காங்க, 3 ஒருவரா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. ஒருத்தர் தான் எப்படி இருக்காரு? இல்ல, ஒருத்தர் தான் 3ஆ இருக்காரு. 3ஆ இருக்கிறவங்க தான் எத்தனை இருக்காங்க? ஒன்னா இருக்கிறாங்க. நம்ம நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, ஆதிகால அப்போஸ்தலர் எங்கேயாவது 3 அப்படின்னு பிரசங்கிச்சாங்களான்னா எங்கேயும் கிடையாது. ஒரு இடத்துல கூட ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளே கிடையாது. திருத்துவம்ன்ற ஒரு வார்த்தை எங்க கிடையாது? பைபிளே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க, திருத்துவம்ன்ற வேர்டு, ட்ரினிட்டின்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளும் சரி தமிழ் வேர்டும் சரி இருக்காது. ஸோ இந்த ட்ரினிட்டின்றது இடையில என்ன பண்ணப்பட்டதுன்னா புகுத்தப்பட்ட ஒரு உபதேசம், முக்கடவுள் கொள்கை. என்ன முக்கடவுள் கொள்கை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டான்டைன் ராஜான்னு ஒரு ராஜா நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்போ வெளியில அந்த ரோம்ல இருக்கிற இடத்துல நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க ஒரு முக்கடவுள் கொள்கை இருந்துட்டே இருக்கும். இந்தியால கூட முக்கடவுள், 3 கடவுள் அப்படின்ற ஒரு கொள்கை எப்பவுமே இருக்கும். அது எங்க இருக்குன்னா, அது ரோம்லயும் இருக்கு, கிரீக்லயும் இருக்கு, ஈஜிப்ட்ல இருக்கு, ஏன் இந்தியால கூட இருக்கு முக்கடவுள் கொள்கை. அது என்னன்னு இப்ப கிளாஸ் முடிச்சு வேணா கேளுங்க, நான் சொல்றேன் அந்த பேர்லாம். லைவ் போயிட்டு இருக்கனால சொல்ல முடியாது. ஓகே, அப்போ இந்த கொள்கை எப்போ வந்தது அப்படின்னா, அந்த கான்ஸ்டான்டைன் ராஜா வந்து ஜனங்களை எங்க கொண்டு வந்துட்டார்? கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு. அவர் ஒரே நைட்ல என்ன ஆயிட்டார்? நம்ம உங்களுக்கு இந்த நரகம் பாடம் ஆத்மெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கிறேன். அது ஒரே நைட்ல என்ன ஆயிட்டாருன்னா கிறிஸ்தவன் ஆயிட்டாரு. இதை கேட்டு ஜனங்களும் என்ன ஆயிட்டாங்க? கிறிஸ்தவனா மாறிட்டாங்க. அவங்க வந்த பிறகு இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரே கடவுள் தான் இருந்தது. நான் வசனம் சொல்லுது, தேவன் ஒருவரே, தேவன் 3 இல்ல, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. கரெக்டா? அப்ப தேவன் ஒருத்தர் இருக்காரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருத்தர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இருக்காரு, இடையில நாம இருக்கோம், இடையில மத்தியஸ்தர் இருக்காரு, இன்னும் இங்கயா இருக்கா? நாம இருக்கோம். இப்ப தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தம் செய்யறவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? மத்தியஸ்தரோட வேலை என்ன? பரிந்து பேசுற வேலை இல்லையா? அதனாலதான் நமக்கு அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா பரிந்து பேசிட்டு இருக்காருன்றது. ஆமா, ஒப்புரவாக்குதல் இல்லையா? அப்ப நம்மள
தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய பெரிய வேலையை தான் யார் வந்து செய்தா அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து செய்தார். எங்கேயுமே இயேசு கிறிஸ்து நான் கடவுள், என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று என்ன பண்ணவே இல்லை, நான் அவர் சொல்லவே இல்லை. எங்கேயும் அவர் பேசுறது எல்லாமே நான் என் சுயமாய் பேசவில்லை, நான் என்னை அனுப்பினருடைய சித்தம் செய்யதான் என்ன பண்ணேன், நான் வந்தேன் இல்லையா. இப்படிதான் இயேசு கிறிஸ்து பேசினாரை தவிர்த்து ஒரு இடத்துல கூட நான் தான் கடவுள் அப்படின்னு என்ன பண்ணவே இல்லை, அவர்னா சொல்லவே இல்லை. நமக்கு 3 கடவுள் கிடையாது, நமக்கு ஒரு கடவுள் தான். கரெக்டா? அந்த ஒரே கடவுளை தான் ஆபிரகாம் முதல் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா வணங்கிட்டு வந்தாங்க. ஓகே, அதான் நம்ம சொல்லும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு ஏன் ஸ்டார்ட் பண்றோம்னா, முதல் தேவன் ஆபிரகாமுக்கு என்னவாகிறாரு, தரிசனமாகி இல்லையா. சோ அந்த தரிசனம்ன்ற ஒண்ணு யாரு வாங்குறா முதல்லன்னா, ஆபிரகாம் தான் அந்த விஷயத்த வாங்குறாரு. நான் கடவுள் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு ஒரு பாருங்க, யாத்திராகமம் சரி, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வந்து படிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அங்க என்ன சொல்றாருங்க? மோசேயை நோக்கி நான் யாருங்க? யெகோவா சொல்றாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் என்னவானேன், தரிசனமானேன். ஆனாலும் இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? கிளியரா படிச்சுட்டே சொல்லுங்க. நான் எதுல அறியப்படல அப்படின்னா, யெகோவா என்ன நாமத்தினால அவங்களுக்கு நான் என்ன பண்ணப்படல, அறியப்படல. முதல் உங்கள்கிட்ட தான் என்ன பண்றேன், நான் மோசே கிட்ட தான் அந்த பேரே சொல்றாரு தேவன். முதல் நான் யெகோவா அப்படின்ற ஒரு வேர்டு யாருக்கிட்ட எல்லாம் சொல்லலையா, அவரு ஆபிரகாம் கிட்ட, ஈசா கிட்ட, யாக்கோபு கிட்ட சொல்லல. நான் அவங்களுக்கு எதனால அறியப்பட்டேன்? ஐ எம் ஆல்மைட்டி காட், அவ்வளவுதான். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றதான் நான் உங்களுக்கு அறியப்பட்டேன்னு தவிர நான் எதுல அறியப்படல. இப்ப என்ன கேள்வினா, அப்போ இவங்க 3 பேருக்கும் எந்த நாமம் தெரியாது, யெகோவான நாமம் தெரியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வசனத்துல. பட் அந்த வசனம் அப்படிதான் சொல்ல வருதா அப்படின்னா, இன்னொரு வசனம் படிச்சு நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பேர் தெரியுதா இல்லையா அவருக்கு? பேர் தெரியுது இல்ல ஆபிரகாமுக்கு, யெகோவா ஈரே என்று பேரிட்டான். சரி, இப்போ அந்த வசனம் இப்ப என்ன சொல்ல வருது சொல்லுங்க. தெரியுதுங்க சார். இப்ப யாத்திராகமம் நம்ம ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, என்ன படிச்சோங்க? நான் அதுல அறியப்படல உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால நான் கேள்வியா கேட்டது. பாருங்க, நம்ம பைபிள் இப்படிதான் படிக்கணும். ஓகே, அப்போ நாமம்னா என்னன்னு சொல்லுங்க. நேம் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா நேம், என் நாமம், பெயர் அப்படிதானே இருக்கு. சரி, நாமம்ன்றதுனாலதான் நம்ம நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கோன்னா, நாமம் அப்படின்னாலே நேம் அப்படின்னு எடுத்துக்குவோம், பெயர்னு எடுத்துக்குவோம். கரெக்டா? ஆனா எல்லா இடத்துலயுமே நாமம் பெயரை குறிக்காது. இல்ல, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோல்மை, அவர் நாமம் அதிசயமானவர். இதெல்லாம் பேரா? அதிசயமானவர்லாம் அவருடைய தன்மைகள். வெரி குட். அது என்னது? தன்மைகள். கரெக்டா? என்ன சொல்ல வர, அங்க என்ன சொல்ல வர? யெகோவா என்ற பேர்ல இருக்கிற தன்மையை நான் என்ன பண்ணலாம் உங்களுக்கு நான் இன்னும் சொல்லல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கிட்ட தேவன் ஏதாவது அற்புதம் செய்தாரா?
அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். அவங்க மத்தவங்க முன்னாடி அற்புதம் செய்தாங்களா? மோசே மாதிரி. மோசே ஜனங்களை வழி நடத்துறாரு இல்லையா? எகிப்துல இருந்து கூட்டு வரும்போது செங்கடலை பிளக்குறது, காடை வர்றது எல்லாம் இந்த மாதிரி அவங்க எல்லாம் பண்ணாங்களா? இல்ல. அதுதான் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா யாருக்கு அறியப்படல, நான் அவங்களுக்கு நான் அறியப்படல, யாருக்கும் அறியப்பட்டேன், மோசே உனக்கு தான் நான் அறியப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? இப்ப உதாரணத்துக்கு யோவான் 17ஆம் அதிகாரம். ஒண்ணுதான். யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி. இப்ப இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தோட பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு. மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களுக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. சீஷர்களுக்காக என்ன செய்யறாரு? தேவன்கிட்ட ஜெபம் செய்யறாரு. அப்படி ஜெபம் பண்ணும் போது அவர் சொல்றதா என்னதுன்னா, நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தேன்னு சொல்றாரு இல்லையா? அவங்களுக்கு பேர் தெரியாதா? அவங்களுக்கு 2 பேர்லாம் தெரியும். எதை வெளிப்படுத்தினாரு? அப்ப உங்களை குறிச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க தேவன்றவர் யாருன்றதை என்ன பண்ண அவங்களுக்கு நான் வெளிப்படுத்திருக்கின்றத அர்த்தம். அப்போ நீ பைபிள்ல எல்லா இடத்துலயுமே எதை எடுத்துக்கூடாது? நாமம்னா பேருன்னு எடுக்கக்கூடாது. அதனாலதான் சீஷன் என்னும் நாமத்தினால், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தினால் அப்படின்ற நாமம் வருது இல்லையா? அதெல்லாம் சீஷன்றது தீர்க்கதரிசி இதெல்லாம் பேர் கிடையாது, அது ஒரு கேரக்டர், தன்மை. அது இப்ப எல்லா இடத்துலயும் என்ன எடுத்துக்கூடாதுங்க? அப்போ நான் நேம் எடுத்துக்கூடாது, தன்மையில் தான் இருக்கும், நேம் இருக்கு. இப்போ என் நாமம் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்றார் இல்லையா? பேரா? தன்மை. ஆனா என் நாமம் யெகோவான்றது கூட தன்மை தான். என்ன தன்மை? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு உங்க இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே, நாம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நிச்சயமா பிதாவாகி தேவன் இருப்பார். யாரும் இருப்பா? சரி, இயேசு கிறிஸ்துன்ற பேர் அங்க இருக்குமா அவருக்குன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க அவர் இயேசு கிறிஸ்து பிதான்றது பேர் கிடையாது, அப்பான்றது. உங்க அப்பா பேர் என்ன கேட்டா அப்பான்னு சொல்றது என்ன கிடையாது, பேர் கிடையாது. அவரோட தன்மை, அதான் அவருடைய கேரக்டர், தகப்பன். இயேசு கிறிஸ்துன்னு சொல்றது என்னது? பேர் இல்ல. அந்த பேருன்றது அங்க இயேசு கிறிஸ்து நீங்க சொல்லுவீங்களான்னு கேக்குறேன். இல்ல, பேர் கிடையாதுன்றதுக்காக நான் சொல்ல வரல, பேர் கிடையாதுன்னு சொல்ல வரல, அதுக்காக அந்த மீனிங்ல நான் சொல்ல வரல. நீங்க அவரை பார்த்து ஓ இயேசு கிறிஸ்து அப்படின்னு, இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அறியப்படுவாரா? நீங்க அவரது இயேசு கிறிஸ்து கூப்பிடுவீங்களா? அவருக்கு அந்த பேர் தான் அங்க இருக்குமா அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானியல் என்று பெயரிடுவாயாக. ப்ராபசி இருக்கா ஏசையால? மத்தையில் அதுக்கு கோடிட்டு காட்டுறாங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து இம்மானியல் பேர் வைக்கல? இருக்குல்ல, இம்மானியல் என்று பெயரிடுவாயாக இருக்குல்ல, ஏன் இம்மானியல் பேர் வைக்கல? பேர் கிடையாது, அது தேவன் நம்மோடு இருக்காருன்னு அர்த்தம். அவர் இருந்தா யாரு இருக்காருன்னு அர்த்தம்? தேவனே இருக்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டா? நான் அதனாலதான் சொல்றேன், நான் தனித்தீரேன், என்னோட யாரு இருக்கா? என் பிதா என் கூட இருக்கிறாரு. கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த பூமிக்கு அவர் வந்தார் இல்லையா? பூமிக்கு வந்தாரு. மரியாள் கிட்ட தூதன் சொல்லும் போது அவருக்கு என்ன பேர் சொன்னார்? என்ன பெயரிடுவாயாக? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்? ரட்சிக்கிறவர். தட் மீன்ஸ் அவர் இயேசு, அவர் ரட்சிப்பார். அதனால அவர் பேர் என்னதுங்க? இயேசு. ஏன் இயேசு கிறிஸ்து என்று பெயரிடுவாயாகன்னு சொல்ல? அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து ஆவறாரு அவர். கரெக்டா? இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சகர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரி, அப்போ
இப்போ புதர் இருக்காருன்னு வச்சுன்னா அவரு ராஜா அப்படின்னா அவர் அபிஷேகம் பண்றாங்க. ராஜாவா என்ன ஆயிட்டார்? அவரு அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சிக்கக்கூடிய வேலைக்காக எங்க வந்திருக்கிறார்? இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் இல்லையா? அந்த வேலைக்காக அவரை என்ன பண்றாரு? தேவன் அபிஷேகம் பண்றார். எங்க? ஞானஸ்தானத்தில். அதனாலதான் அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஓகே, இந்த வேலை அவருக்கு பரலோகத்தில் கிடையாது. கரெக்ட் தானே? இந்த வேலை அவருக்கு அங்க கிடையாது, பரலோகத்துல கிடையாது. அப்ப அவருக்கு பரலோகத்துல என்ன பேர் இருக்கு? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு அங்க என்ன பண்ண போறது இல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அங்க போவாங்களே. அங்க போய் அவருக்கு என்ன வேலை இல்லை? ரட்சிக்க வேண்டிய வேலை இல்லை. அதனால அவருக்கு என்ன வேலை இல்லை? ரட்சகர்னு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுவே அவர்களுக்கு என்னவா இருக்குதுன்னா பேரா இருக்குது. அவ்வளவுதான். புரிஞ்சா? அதனாலதான் மிகாயேல்னு ஒரு வேர்டு படிச்சோம் இல்லையா? மிகாயேல். மிகாயேல் என்றால் தேவனை போன்றவர் அர்த்தம். தேவனை போன்றவர் அப்படின்னு அர்த்தம். தேவனை போன்றவர் நீங்க யாரும் சொல்லுவீங்க? அதான் யாரும் சொல்லுவீங்க நீங்க? இயேசு கிறிஸ்து தான் சொல்ல முடியும் தேவனை போன்றவர்னு. வேற யாராவது சொல்ல முடியுமா நீங்க அந்த இடத்துல? பாருங்க, 1-2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப தேவனுடைய சாயல் யாரு? இந்த பூமியில இந்த உலகத்திலேயே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சாயலா 2 பேர் தான் படைச்சார். யாராவது சொல்லு? ஆதாம். கரெக்டா? வேற யாருக்கும் என்ன கிடையாது, அவரோட சாயல் கிடையாது. வேற யாருக்கு? ஆதாம்னாலே நம்ம எல்லாம் வந்துட்டோம். அதுல வேற எந்த சிருஷ்டிக்காவது அது இருக்கான்னு கேக்குறேன். சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கருத்துக்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. அப்ப அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கார்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்ன்றது இருக்குல்ல அங்க. அப்ப இந்த பூமியில தேவனால் படைக்கப்பட்ட 2 பேர், 2 நபர் தேவ சாயலாக படைக்கப்பட்டாங்க. ஒண்ணு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த டாக்டரினை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாத்தான் ஏன் கீழே விழுந்தான்றதெல்லாம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவன் முன்னாடி தூதனா தானே இருந்தாங்க. ஏன் அவன் கீழே விழுந்தான்றதெல்லாம் நீங்க இந்த டாக்டரின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இயேசு கிறிஸ்து சாயல். இப்ப நம்ம அந்த கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, தேவன் சிருஷ்டிகர், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகரா? ஆமா, அவரும் சிருஷ்டிகர் தான். அவர் மூலமா படைக்கப்பட்டது இல்லையா? அவரும் சிருஷ்டிகர் தான். தேவன் படைத்த முதலும் கடைசியுமான சிருஷ்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லா சிருஷ்டியும் யார் தான் படிச்சா? இயேசு கிறிஸ்து தான் படிச்சார். லூசிபர் யார் படிச்சா? இயேசு கிறிஸ்து தான் படிச்சாரு. பிரதான தூணை லூசிபர் இருக்காரு இல்லையா? சாத்தான் ஆயிட்டார்ல அவரு. அவர் யார் படிச்சா? இயேசு கிறிஸ்து தானே படிச்சாரு. யாரு? இல்ல, அதுக்கு அது வேற. ஓகே, நல்லா கவனிங்க. லூசிபரை படைச்சார தேவ சாயலாக. அதை விட்டுட்டு அதோட யாரு சாயலாக படைச்சிட்டார்? மனிதனை. லூசிபருக்கு என்ன வேலை கொடுத்தாரு தேவன்? நீ காப்பாற்றுகிறதுக்காக படைக்கப்பட்ட கேருப். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 படிச்சு பாருங்க. 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம்.
28ஆம் அதிகாரம். கரெக்டா? அப்போ தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் தான், அதனாலதான் அவர் பேர் மிகாயேல் அப்படின்னு நாம் படிச்சோம். கரெக்டா? சரி. இன்னொரு வசனம் படிச்சிடலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 படி. உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் மேபி உங்களுக்கு ஒரு டவுட் கூட வந்திருக்கலாம். என்ன டவுட்? டவுட் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. என்ன, ஒருவேளை இவங்க யாரா இருப்பாங்களோ, கள்ளத்திரிவாசியா இருப்பாங்களோ? ஏன்னா இதெல்லாம் நாங்க 15 வருஷமா கேட்டுன்னு இருக்கோம். ஒருவேளை கள்ளத்திரிவாசியா இருப்பாங்களோ, ஒருவேளை கடைசி காலத்துல அந்திகிறிஸ்து வருவான்னு சொல்லுவாங்களே, அது யாரா இருப்பாங்களோ? இவங்களா இருப்பாங்களோ? நம்மளை போட்டு வஞ்சிக்கிறாங்களோ? நம்ம ரொம்ப நாளா ஒரு உபதேசம் என்ன பண்ணிட்டோம், இருந்துட்டோம். ஏசு கிறிஸ்துவ பார்த்து ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க, இயேசுக்கு ஒரு அப்பா இருக்காரு தெரியுமான்னு கேட்டோம். ஏசு அப்பா இல்ல, இயேசுக்கு யாரு இருக்கா? ஒரு அப்பா இருக்காரு தெரியுமா? இயேசுக்கு ஒரு அப்பா இருந்தா இயேசு எப்படி அப்பா ஆவாரு? நம்ம சகோதரனா தானே ஆவாரு அப்படின்றதுதான் உங்களுக்கு புரிய வச்சது இல்லையா? ஒரே ஒரு கேள்வி என்ன கோணத்துல நம்ம பார்த்துட்டோம்னா, இயேசு கிறிஸ்து தேவனா தேவனுடைய குமாரனா? அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து யாருதான்? தேவனா தேவனுடைய குமாரனா? தான் கேள்வி இல்லையா? நம்ம அதுல என்ன கிளியர் ஆகணும்னா, அவர் தேவன் அல்ல, அவர் யாரு? தேவனுடைய குமாரன் அப்படின்றதுல கிளியர் ஆகணும் இல்லையா? ஆனா இந்த உலகத்துல அநேக தேவர்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல யாரு இருக்கா? அநேக தேவர்கள் இருக்காங்க. அதுனா படிச்ச நம்ம வசனம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. ஒண்ணு இல்லைங்க, தேவன் அப்படின்னா ஒருமை, நிறைய பேர் இருந்தா தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. எங்க இருக்காங்க? வானத்திலேயும் பூமியிலேயும். இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும், கர்த்தாக்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் குழம்புது தெரியுமா? இங்க தேவன்னா என்ன அர்த்தம், கர்த்தர்னா என்ன அர்த்தம், ஆண்டவர்னா என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு புரியல இல்லையா? அதானே, தேவன் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், தேவன். தேவன் அப்படின்ற வார்த்தை வல்லமை உள்ளவர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அதான் நம்ம சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றோம். சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் என்ன அர்த்தம்? ஒரு சில டைம்ல காரண கர்த்தானு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணர். அத யோசேப்பு கூட வேதம் கர்த்தர் தான் சொல்லுவோம். அவன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு கர்த்தனா இருந்தான்னு இருக்கும். ஆண்டவர் என்ன அர்த்தம்? சொன்னீங்களே, ஆமா. சாராள் கூட ஆபிரகாம் பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடானு, என்னை ஆள்பவரேன்னு அர்த்தம். என்னை ஆள்பவரே, என்னை ஆட்கொண்டவரே அப்படின்னு அர்த்தம். பிதான்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்பான்றது. ஓகே, இப்ப இந்த வசனம் அதான் சொல்லுது. என்னன்னுங்க? நிறைய தேவர்கள் நிறைய கர்த்தாக்கள் இருக்கான என்ன அர்த்தம்? நிறைய பேர் வல்லமை உள்ளவங்க இருக்கிறாங்க, நிறைய காரண கர்த்தா இருக்கிறாங்க இந்த பூமியில இல்லையா? இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் என்ன சொல்ற வசனம்? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கும். எவ்வளவு கிளியரா சொல்றது பாருங்க வசனம். அதான் காரணமானவர் சொல்றோம்ல, மூல காரணர். மூல காரணர் சொல்றோம்ல,
அவர் தாங்க காரணகர்த்தா. இது நடக்கிறதுக்கே அவர் தான் யாரு? அவர் தான் காரணர் அப்படின்னு சொல்றோம்ல. இது பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு இந்த வசனம் அது படிச்சிருங்க sister, 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன். ஆமா, யார சொல்றான்னு எடுக்கணும். இப்போ பிதான்னு எடுத்து சொன்னா யார் எடுத்துக்குவீங்க? இல்ல, இப்ப பொய்க்கு பிதான்னு ஒருத்தர் இருக்கான்ல, பொய்க்கு பிதா. யோவான் 8:48 படிச்சீங்கன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. யார் எடுத்துப்பீங்க? அது சாத்தான் இல்லையா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் நேசுக்கு சொல்லுவார். யார பிதான்றாங்க? சாத்தானு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லுவார் வசனத்துல. கரெக்டா? அப்போ ஆமா, அந்த வசனம் யார சொல்லுதுன்றதுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க முற்பிதாக்கள் கூட பிதாக்கள் தான். வசனம் இருக்குல்ல, பிதாக்கள் அவருடையவர்களே. ரோமர்ல படிப்போம், பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களாம் யாருங்க? முற்பிதாக்கள் சொல்றோம் இல்லையா? இப்ப இவங்களெல்லாம் நீங்க தேவன் எடுத்துக்குவீங்களா? பிதான்ற ஒருத்தர் எல்லாம் இல்ல. இவங்களே யூதர்களே சொல்லுவாங்க, ஆபிரகாம் தான் எங்களுக்கு பிதான்னுவாங்க. ஆபிரகாம் தான் எங்களுக்கு பிதா அப்படின்வாங்க. அப்போ பிதாக்கள் முற்பிதாக்கள்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இப்ப நம்ம எதை பார்த்தோம்னா, வானத்திலேயும் பூமியிலேயும் அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் படிங்க. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று அவர் இப்ப பிதாவாகி தேவன் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு வசனம் சொல்லுது. நாமளும் யாரால் தான் உண்டாயிருக்கிறோம்? அடுத்த வசனம் தான் நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். படிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டா, கர்த்தரும் நமக்கு உண்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் இருக்காரு, இவரும் இருக்காரு. அவர் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவர் தான் தேவன். இவர் யாரு? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்ல வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரும் நமக்கு உண்டு. மேல வசனம் படிச்சீங்க, அவர் தான் உண்டாக்குனாருன்னு. கீழே வசனம் சொல்லுது, அவர் மூலமாய். நாம கூட அவர் மூலமா தான் என்ன பண்ணுறோம்? உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் ஆமா, போன செமினாருக்கு முன்னாடி அந்த யாருக்கிட்டையும் இல்லை இந்த அறிவு. அவ்வளவுதான். இந்த அறிவு பாருங்க, இந்த வசனத்தை ரொம்ப முக்கியமான வசனம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் யார் தான் ஒரே தேவன்? ஒரே பிதாவாகி தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்து யாரை பத்தி பேசுறாரு? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அப்படின்னு பேசிட்டு அடுத்து யாரை பத்தி பேசி இருக்கணும்? அவர் ஒருத்தர் தான் பேசி இருக்கணும்ல, அங்க ஆர்டர்ல பேசிடணும்ல. ஆனா அதோட எதை முடிச்சிட்டாரு? இந்த அறிவு எல்லா இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த அறிவு இருந்தா போதும் உங்களுக்கு. கரெக்டா? சரி, இப்ப வந்துருங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால். உலகத்தில் அநேக இப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, யார் தான் அந்த கள்ள தீர்க்கதரிசி, யார் தான் அந்த அந்திகிறிஸ்து அப்படின்றது உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். படிங்க. தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்ற. நீங்களும் இப்ப என்ன பண்ணி பார்க்கணும்? நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களே, நீங்க சொல்றது என்னதானா? உண்மைதானா? இது தேவனால் உண்டானதா அல்லது சாத்தானால் உண்டானதா அப்படி என்ன பண்ணணும்? இப்போ சோதிச்சு பாக்குறீங்களா? பாக்குறீங்களா இல்லையா? பாருங்க. நீங்க போன சர்ச்செல்லாம் பார்க்க மாட்டீங்க. இப்ப எங்களைதான் என்ன பண்ணோம்? சரி, சோதிச்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சோதிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் 2 ஆயிருக்கலாம், எங்க போயிருக்கலாம் நம்ம. சரி, இப்போ ஒரு விளையாட்டுக்கு சொன்ன சீரியஸா எடுத்துக்க. சரி, பிரியமானவர்களே, உலகத்தில் யார் தோன்றி இருக்கிறா? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும்
நம்பாமல். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. ஓகே, இங்க எல்லா ஆவிகளையும் இருக்குல்ல, ஆவிகள் என்னது? அது மட்டும் ஞாபகம் இருக்கு. நீங்க எல்லா ஆவியும் நம்பாம, ஆவின்னு தான் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க ஆவியானவர் போட முடியாது. எல்லா ஆவியானவரை நம்பாமலாம் போட முடியாது. எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோன்னு என்ன பண்ணுங்க. இங்க நம்ம மனுஷர்லாம் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியாது. பசுத்தாவியும் எடுக்க முடியாது. கரெக்டா? இங்க என்ன எடுக்க முடியும்னா பாருங்க, யோவான் 6:63 படிக்கலாம். 63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். இந்த ஆவிதான், வசனம் தான். அப்படின்னா நீங்கள் எல்லா உபதேசத்தையும் நம்பாமல். நீ நிறைய உபதேசம் இருக்குல்ல, நிறைய வசனம் இருக்குல்ல, எல்லாரும் வசனம் தானே பேசுறாங்க. வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். ஆமா, இந்த இடத்துல நீங்க எதை எடுக்கணும்னா, பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேக யாருக்கா கள்ளத்திற்கதரிசி தான் பேசுறாங்க. இப்ப உங்ககிட்ட வந்து நான் தான் கள்ளத்திற்கதரிசி, நீங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்கன்னு சொன்னா என்ன போவீங்களா? எப்படி என்ன பேசுவாங்க? வசனம் தான் பேசுவாங்க. அப்ப நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அப்படின்னா எல்லா உபதேசங்களையும் என்ன பண்ணாமல் நம்பாமல், அந்த உபதேசம் தேவனால் உண்டானவர்கள் என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. இப்ப நாங்க கூட உங்களுக்கு ஒரு உபதேசம் என்ன பண்ணிருக்கோம், சொல்லியிருக்கிறோம். கரெக்டா? என்ன சொல்லியிருக்கோம்? கடவுள் 3 கடவுள் இல்லைங்க. நமக்கு யார் தான்? ஒரே கடவுள் தான். அந்த ஒரே கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? பசுத்தாவின்றது தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய உன்னதமான ஒரு பலன், இல்லையா? அந்த பசுத்தாவி இல்லாம என்னால இப்படி பேசவே முடியாது. என்னால இப்படி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. என்னால மட்டும் இல்ல, இங்க வந்து எடுக்கிற எந்த சகோதரர்களும் இப்படி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. பேசுற காரியங்களை பசுத்தாவி இல்லாம உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும், பசுத்தாவி இருக்குது. அந்த பசுத்தாவி தான் நமக்கு நன்மை எது, தீமை எது, சத்தியம் எது, அசத்தியம் எதுன்னு என்ன பண்ணுது, நமக்கு பகுத்தறியக்கூடிய ஞானத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? இப்ப இந்த உபதேசம் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணது வந்து சொன்னது. இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து என்ன கேட்டாருன்னா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டாரா? கேட்கும் போது உண்மை சிலர் எலியா என்றும் உண்மை சிலர் எரேமியா என்றும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, நான் அவங்க கூட இல்லை, நான் அவங்க கூட தான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க நான் யாருன்னு கேட்டாரா? பேதுரு நீர் தான் ஜீவனுள்ள தேவன் சொன்னாரா? நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனர். நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனர். உடனே இயேசு கிறிஸ்து, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தல. எவ்வளவு தெளிவா இருக்கு வசனம். மாம்சம் ரத்தம்ன்றது என்னது? இல்ல, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலன்னு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். மாம்ச ரத்தம் ஒரு மனுஷனுக்கு தானே இருக்கு. எந்த மனுஷனும் உனக்கு இது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் தான் தேவனுடைய குமாரன் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. இது யார் தான் உனக்கு வெளிப்படுத்தணும்? பிதா தான். ஆக்சுவலா பிதாவாகி தேவனும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன சிம்னரா என்ன வேலை செய்யறாங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுது, ஒருவனை இயேசுக்கு சொல்ற, ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என் பின்னே வரான். யார் தான் இழுத்துக்கணும்? நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறத யாருமே உங்களை யாரும் இயேசு கிறிஸ்து உங்களை இழுத்துக்கவே இல்லை. உங்களை இழுத்துக்கிட்டது யாருன்னா பிதாவாகிய தேவன். நல்லா புரிஞ்சுக்கும். அதனாலதான் யோவான் 17 இப்ப நாம படிச்சோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய நாமத்தை சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்து நீர் எனக்கு தந்தவர்களில், நீர் எனக்கு தந்தவர்களில் உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். அப்படின்னா நீ தான் எங்களுக்கு கொடுத்தீங்க அவங்கள. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, உங்களை கூப்பிட்டவர் யாருன்னு சொல்லி கொடுத்தேன். உங்களுடைய நாமத்தை நான் என்ன பண்ணேன்? ஒரு வசனம் நான் படிச்சிருங்களேன். யோவான் 1:18 படிங்க. யோவான் 1:18 படி. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை
ஒருவனும்னா யாருங்க? யாருமே. ஒரு காலமா என்ன அர்த்தம்? எப்பவுமே நீங்க படிச்ச 1ஆம் உலகம் 2ஆம் உலகம் வரப்போற 3ஆம் உலகம் எந்த காலத்துல நீங்க யாரை பார்க்க முடியாது? தேவனை பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் இங்க இந்த வசனம் எல்லாம் மோசே தேவனை பார்த்திருந்தாரு நீங்க நம்பினீங்கன்னா அதை எழுதவே முடியாது இல்லையா? நம்ம இவ்வளவு நாள் மோசே என்ன பார்த்தாரு? முகமுகமா தரிசிச்சார். அப்படிலாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் என்ன பண்ணவே முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம்லாம் என்ன பண்ண முடியாது? எழுத முடியாதுல்ல. கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதுதான். அப்ப இயேசு கிறிஸ்துவோட வேலை, பிதாவாகி தேவனுடைய வேலை. பிதாவாகி தேவன் நம்மளை இழுத்து கொள்வார். யார் பின்னாடி வர? இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றதுக்கு நம்மளை இழுத்துக்குவார். அவர் தான் செலக்ட் பண்றது நம்மள. நீ புழல்ல இவங்களை செலக்ட் பண்ணு, சாலமன் பேரை செலக்ட் பண்ணு, சகோதரியை செலக்ட் பண்ணு சொல்றது யாரு? இதாதான் நம்மளை கொண்டு வந்து எங்க கிட்ட விடுவார்னா இயேசு கிறிஸ்து விடுவார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, நீர் எனக்கு தந்தவர்களில் உம்முடைய நாமத்தை என்ன பண்ண, உங்களை குறிச்சு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. ரெண்டு பேரோட வேலை. புரியுதுங்களா? அப்போ ஒன்றியவன்ல 4ஆம் அதிகாரத்துல மறுபடியும் வந்துட்டோம்னா, பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் என்று என்ன பண்ணுங்க, சோதித்தறியுங்கள். சோதித்தறின்னு சொல்றாரு. தேவ ஆவியை 2ஆம் வசனம், தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றார். அப்படின்னு அர்த்தம். தேவ ஆவியை, சரியான ஆவிய, சரியான வசனத்தை, சரியான உபதேசத்தை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இப்ப நான் படிக்கிறதெல்லாம் நல்லா கவனிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இங்க நமக்கு என்ன சொல்லி தர போறாரு இந்த அதிகாரத்துல? கள்ள தீர்க்கதரிசி யாரு? அதானே உண்மையான தேவனுடைய உபதேசம்னா என்ன? ரெண்டுத்துக்கும் பிரிச்சு சோதிச்சு பாருங்க அப்படின்றதுக்கு விளக்கம். எப்படி சோதிக்கணும்னு சொல்லி தர்றாரு. யாராவது உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் என்ன சொல்லணுமா? இல்ல, இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாடுச்சு. அடுத்தது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, நல்ல கவனிங்க. மாம்சத்தில் வந்த, அப்ப மாம்சத்தில் வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான். தேவன் வரல. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் யாரால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது அல்ல. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த, நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அப்போ ஒரு சைடு அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கு, ஒரு சைடு தேவனுடைய ஆவி இருக்கு. ஓகே, தேவனுடைய ஆவியினால் உண்டான உபதேசம் உங்களுக்கு என்ன சொல்லி தரோம்னா, மாம்சத்தில் வந்த இயேசுதான் மாம்சத்தில் வந்தார்னு உங்களுக்கு முதல்ல சொல்லித்தரோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும். ஓகே, அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன சொல்லி தரோம்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாது, அறிக்கை பண்ணார். சரி, இது ஓகே. சரி, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அறிக்கை? அது வசனம் வேணும்ல. ஒண்ணு அங்கெல்லாம் தேட வேண்டாம். நம்ம இந்த அதிகாரத்திலேயே பேசுறாரு, படிச்சிடலாம். அப்பதான் கான்டெக்ட் கரெக்டா இருக்கும். 15ஆம் வசனம் படிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, என்ன அறிக்கை பண்ணும்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் நிலைத்திருக்கிறார். கரெக்டா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன அறிக்கை பண்ணணும்? உங்களுக்கு நாங்க என்ன அறிக்கை பண்ண சொல்லணும்? உங்களுக்கு நாங்க என்னன்னு சொன்னோம்? மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுங்கன்னு சொன்னோமா, அல்லது தேவனுடைய குமாரன்? அப்ப இந்த உபதேசம் யாரால உண்டானது? தேவன் உண்டானது. கரெக்டா? இப்ப இன்னொரு அதிர்ச்சியா வசனம் படிக்கலாமா?
1 யோவான் படிச்சிட்டிங்களா? இப்போ அதுலயே 3 யோவானுக்கு வந்துருங்க. சாரி, 2 யோவானுக்கு வந்துருங்க. அடுத்த பேஜ் இருக்கா? 7ஆம் வசனம் படிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்னென்ன அறிக்கை பண்ணாத? தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணாத இருக்கிறாங்களா இல்லையா? தேவனுடைய குமாரன் அறிக்கை பண்ணாதவங்க இருக்காங்க. இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகோஷமா இருக்கிறான். கரெக்டா? என்னென்ன அறிக்கை பண்ணாதவங்க? அறிக்கை பண்ணாதவங்க. ஓகே, சரி. 10ஆம் வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் எந்த உபதேசத்தை? தேவனுடைய குமாரன் என்று இந்த உபதேசத்தை உங்ககிட்ட கொண்டு வராம இருந்தா அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் நீங்க எங்களை ஏத்துக்க மாட்டீங்க, எங்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல மாட்டீங்க. ஆக்சுவலா அந்த வசனம் யாரும் சொல்லல. தேவனுடைய குமாரன்னு சொல்லாம யாரு அவர் தேவனுடைய குமாரன் இல்ல, அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்ற யாரையும் உங்க வீட்டுல என்ன பண்ணிக்காத, ஏற்றுக்காத. அவங்கள பார்த்து பிரைஸ் லார்ட் ஐயான்னு கூட என்ன பண்ணாத. இதெல்லாம் சொல்ல முடியுமா நம்மால? அவங்க தேவனுடைய குமாரன்னு சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க தனி வேற. ஆமா, அவங்களதான் வீட்டுல சேர்த்துக்க மாட்டீங்க. அந்த வசனம் அப்படி சொல்லவே இல்ல. கரெக்டா? சரி, இப்போ இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ வசனமே படிச்சீங்களே. நீங்க எல்லாம் ரசிக்கப்பட்டீங்களா? திடீர்னு இப்படி கேக்குறீங்க. இல்ல, ஒருவன் எப்ப ரட்சிக்கப்படுவான் தெரியுங்களா? பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வசனம் நல்லா கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் தான் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இதுதான் ரட்சிப்பு. கரெக்டா? சோ நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு சுயமா பேசல, சுயமா செய்யல, சுயமா போதிக்கல. சீஷர்களை இயேசு கிறிஸ்து கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். சீஷர்களை இயேசு கிறிஸ்து கொடுத்தது யார் தான்? பிதாவாகிய தேவன் தான். கரெக்டா? பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பெரியவரா, பண்ணவர் பெரியவர்? பண்ணவர்தான் பெரியவர். அதனால்தான் என் பிதா என்னிலும் பெரியவர். வசனம் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் நம்ம இவ்வளவு காலம் என்ன பண்ணல? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? ஆமா, எல்லாரும் இந்த பைபிள் தான் வச்சிருப்பாங்க. அந்திகிறிஸ்து யாருன்னு தெரியல உங்களுக்கு? இப்ப நீங்க படிச்ச வசனத்துல இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் படிச்சீங்க இல்லையா? யாருக்கிட்ட சொல்றாரு? அத யோவான் சொல்றாரு. எப்பவே சொல்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. இப்போதும் அந்த அநேக அந்திகிறிஸ்துகள் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க யார் அந்திகிறிஸ்து எல்லாம் தேட வேண்டாம், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நான் அந்திகிறிஸ்துவான் தேடுங்க. நானா என்ன இல்ல. ஆமா, ஆன்டி கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்? அந்த வேர்டுக்கு மீனிங் கிறிஸ்துவுக்கு எதிரானவர் இல்லையா? இந்த ஒரு வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானவர். ஆனா ஆன்டி கிரைஸ்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அசேமஸ், அதே மாதிரி.
ஆன்டி கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான், ஆனா அவரை போலவே இருப்பான். அவரை போலவே இருந்து அவருக்கு எதிரானவன். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆமா, நீங்க வசனத்துல தேராம எதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்போ இன்னொரு வசனம் படிச்சிடலாம், படிச்சுட்டு போலாம். நம்ம 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான 11 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறான் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்க எத்தனை பேரை பத்தி பேசப்பட்டிருக்கு? இல்லையே. புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலை இருக்காங்க. ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா. எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்களா? ஆர்டர் பண்ணுங்க பாப்போம். மேல யாரு? தேவன், கிறிஸ்து, ஸ்திரீ. ஓகே, ஏன் தலைன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு தேவன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. ஏன் தலைன்னு சொல்லுது? இப்போ சகோதரிக்கு பகவான் தலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைன்னா கண்ட்ரோல். இப்போ சட்டுன்னு இப்போ சாலமன் ஒரு கோவம் வந்துருச்சு, உன் கிளாஸ் வேணாம்ப்பா அப்படின்னு மைண்ட்ல ஏற்கனவே அவருக்கு வந்துருச்சு, நம்ம கிளம்பிடலான்னு. உடனே கேமராலாம் எடுத்துட்டு போயிடுறாரு, நான் போறேன். அவருக்கு ஆர்டர் போட்டது எது? அவரோட மைண்ட். அது அவர் சரீரம் செஞ்சது அதானே. அவருக்கு ஆர்டர் பண்ணது மைண்டு, அது எது செஞ்சது? தலை செஞ்சது. இப்போ சகோதரிக்கு வந்து 9 மணி ஆச்சு வீட்டுக்கு போனோம், ஒரு மைண்டு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணும் சரீரம்? நம்ம என்ன பாயிண்ட் எடுத்திருந்தாலும் சரி, சரீரம் என்ன பண்ணும்? உதாரணம் சொல்றேன், சரீரம் என்ன பண்ணும்? அதை செய்யும் இல்லையா? இந்த மைண்ட் வேலை செய்யாதவங்கள தான் கோமால இருக்காங்கன்னு சொல்லுவோம் நாம. மைண்ட் ஆர்டர் போடாது பாடிக்கு. அவங்க ரொம்ப வருஷமா என்ன பண்ணிருப்பாங்க? படுத்துட்டே இருப்பாங்க, ஒரு ஆர்டரும் வராது. வந்தா தானே சரீரம் இருந்து செயல்படும். கரெக்டா? அப்போ ஏன் தலைன்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, ஸ்திரீக்கு தலை யாரு? புருஷன் தான். புருஷன் சொல்வதை யார் செய்யணும்? சரீரமாகிய ஸ்திரீ செய்யணும். புருஷன் என்ன வேணாலும் சொல்லலாமான்னு கேட்டா இல்ல. புருஷனுக்கு தலை கிறிஸ்து. கிறிஸ்து என்ன சொல்வாரோ அதுதான் யார் செய்யணும்? புருஷன் செய்யணும். கிறிஸ்து என்ன வேணாலும் சொல்லுவாரானா அவருக்கு பிதா. அதாவது நான் சுயமா என்ன பண்ணல, செய்யல. இப்ப நமக்கு 4 பேர் வந்துட்டாங்களா? ஆர்டரா இருக்கா? ஸ்திரீ, புருஷன், கிறிஸ்து, தேவன். மேல இருக்கிறவங்க நீங்க 2 பேரும் ஒண்ணு எடுத்துக்கிட்டா கீழே இருக்கிறவங்க என்ன ஆயிடும்? ஏற முடியாது இல்ல. ஆனா கீழே இருக்கிறவங்க இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். வசனம் இருக்கு, இருவரும் என்னவா இருப்பார்கள்? ஒரே மாம்சமா இருப்பீர்கள். அப்படின்னா நீங்க ஒரே மாம்சம்லாம் கிடையாது. பஸ்ல போனா எத்தனை டிக்கெட் எடுப்பீங்க? இல்ல நாங்க 2 பேரும் ஒரே மாம்சம், ஒரு டிக்கெட் கொடு, அப்படி எடுப்பீங்களா? அப்ப நம்ம அப்படி புரிஞ்சு கூடாது தானே? அதேதான். அப்ப நீங்க 2 பேரும் வேற வேறதான், ஆனா ஒரே மாம்சம், ஒரே சிந்து. சேம். கிறிஸ்துவும் பிதாவும் வேற வேறதான், ஆனா எப்படி இருப்பாங்க? ஒரே சிந்து. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர். ஒரே மாம்சம், ஒரே சிந்தை அப்படின்னா தேவன் வேறையும் கிறிஸ்து வேறையும் சிந்திக்க மாட்டார். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு மனைவி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு கணவன், அவங்க பார்வையிலே புரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. இந்த அதான் ஒரே மாம்சம். இதை எல்லாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கணவர் பார்த்தாரு இது மனைவி பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன பண்ணுவாரு? சொல்லிடுவார்.
இல்லையா? அதான் 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 அண்டர்ஸ்டாண்டிங். ஒரே மாம்சம்ன்றது இப்படிதான் யாருக்கா இதா இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டா இருக்காங்க. அடுத்து ஆர்டர்ல கரெக்டா எந்த ஆர்டரு? கரெக்டா இருக்கிறாங்க. இந்த ஆர்டர் வரும்போது அப்படி இல்லை. ஆக்சுவலா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத அதை பார்த்தா இந்த ஆர்டர் செயல்படணும். ஆர்டர் வர மாட்டேங்குது. நீங்க இந்த மேரேஜ் படணும், இந்த மேரேஜ் டைம்ல எல்லாம் ஒரு வசனம் படிப்பான், புருஷர்களே உங்கள் மனைவியிடத்துல என்ன பண்ணுங்கன்னா அன்பு கூறுங்க. மனைவிடத்துல என்ன பண்ணுங்க? அன்பு. ஸ்திரீ கிட்ட சொல்லும் போது ஸ்திரீகளே உங்கள் புருஷர்கிட்ட அன்பு கூறுங்கன்னு சொல்லாது, உங்கள் புருஷர்கிட்ட கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்கு சொல்லு? ஏன்னா இத மாத்தி சொல்லலாம்ல, அவங்களே அன்பு கூற சொல்லல. இது ரெண்டுமே இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர். தேவன் அன்பா இருக்கிறார் யார் மேல? கிறிஸ்து மேல. கிறிஸ்து கீழ்ப்படிவார். இதுதான் அங்க சொல்லிருக்கு. என்னன்னுங்க? நீங்க அன்பா இருங்க, நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்றது. நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணம் தான் அவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க இல்லையா? சோ அதுதான் கிறிஸ்துவும் சபையும் அப்படிதான் இருக்கணும். ஒரு புருஷன் கிறிஸ்து மாதிரி நடந்துக்கணும், ஒரு ஸ்திரீ மணவாட்டி மாதிரி நடந்துக்கணும். கரெக்டா? அதனால பேசிக்கா அது யார் கையில இருக்குன்னா புருஷன் கையில தான். புருஷர்கள் கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணிக்கணும், நடந்துக்கணும்ன்றதா ரொம்ப சரி. இப்ப நம்ம ஒரு யோவான் 17:3 படிங்க பாப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியம். இன்னொன்னு சொல்லணும்ல, சொல்லணும்ல, ஏன் அங்க சொல்லல? பர்சனாலிட்டி ரெண்டு பேர் தான் இருக்கிறது, ரெண்டு பேர் அப்படி சொல்லிட்டா அது தவறா போயிடும். ஆள் தத்துவம் உடையவர்கள் ரெண்டு பேர் தான். ஓகே, ஆவின்றது ஒரு ஆள் கிடையாது, அது வந்து வல்லமை. அது ஆளா என்ன பண்ணல அங்க கன்சிடர் பண்ணல, அவ்வளவுதான். ஓகே, ஆவியோட மீனிங் வசனம் மட்டும் எடுத்துக்க முடியாது. அப்படி நான் சொல்லுங்களேன் சிஸ்டர். அதனாலதான் உங்களுக்கு பைபிள்ல பரிசுத்தாவி இருக்கு, அரிசுத்தாவி இருக்கு, நம்ம சுவாசம் கூட ஆவிதான், வசனம் கூட ஆவிதான், நிறைய சொல்லியிருக்கேன் முன்னாடியே உங்களுக்கு நிறைய. இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லைன்னு தேவன் சொல்வார். என்னது? என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை, அவன் இருக்க போவது 120 வருஷம் தானே. வசனம் இருக்கு அந்த மாதிரி. என்னது ஆவி? அவருடைய சிந்தை, அவருடைய தாட்டு. நான் இதை கொண்டு போய் மனுஷங்கிட்ட என்ன பண்ணிருக்க முடியாது, போராட்டி இருக்க முடியாது. புரியுங்களா? ஆவின்ற இடத்துல நிறைய இருக்கு. நீங்க எங்க எதை எடுக்கணுமோ அங்க அதை எடுக்கணும் இல்லையா? எங்க இங்க அங்க என் ஆவின்ற இடத்துலயும் புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர்ன்ற இடத்துலயும் ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். நியூமா ருவாச்சின் படிச்சோம்ல, அங்க ருவாச்சின். எல்லா இடத்துலயும் நீங்க ஆவியானவர்லாம் போட முடியாது. எனக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு அப்ப என் ஆவியை நீ ஆவியானவர் போட முடியுமா? என் ஆவி ஒரு ஆள் ஆகாது. புரிஞ்சுங்களா? அப்போ இன்னொரு வசனம் படிக்கலாம், யோவான் 14:1 படிங்க. அதான் சத்திய ஆவியாகிய பெற்றோர், அது ஆவிதான். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி என் தேவனிடத்தில் என்ன வாருங்க? விசுவாசமா இருங்கள். அப்புறம் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். கரெக்டா? எத்தனை பேரு? 2 பேர். அடுத்து யோவான் 8ஆம் அதிகாரம் 14 to 18 வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி எப்படி இருக்கு? உண்மையாதான் இருக்கு.
ஏனெனில் ஆ. நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் ம். எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். ம். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் ம். எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். ம். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி ம். நியாயம் தீர்க்கிறீர்கள். ம். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ம். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, ம். நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறேன். நானும் என்னை அனுப்பின பிதாவுமா இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி இங்கதான் வராரு. எதுக்கு? 2 பேர் சொல்ற. 2 பேருடைய சாட்சி எப்படி இருக்கு? உண்மை என்று 3 பேர் இல்ல, அது 2 பேருடைய சாட்சி. உண்மை என்று ஆ. உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை நீங்க நிலைவரப்படுத்தணும்னா 2 அல்லது 3 சாட்சி தேவைன்னு சொன்னார் இல்லையா? இங்க இயேசு கிறிஸ்து 3 எடுக்கல, எத்தனை தான் எடுத்தாரு? 2 எடுத்தாரு. 2 சாட்சி. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா? ஒரு சாட்சி நானே சாட்சி. நான் என்னை குறித்து என்ன பண்றேன்? சாட்சி கொடுக்குறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் 2 சாட்சி. என்றார். அவ்வளவுதான். 3வது சாட்சிலாம் இருக்காதாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லலாம்? 2 அல்லது 3 சாட்சி. 2 இருந்தாலே காரியம் என்ன ஆயிடும்? நிலைவரப்பட்டுரும், ஸ்டாண்டர்ட் ஆயிடும். கரெக்டா? 2 அல்லது 3. இங்க எத்தனை சாட்சி சொன்னாருங்க இயேசு கிறிஸ்து? 2 சொன்னார். கரெக்டா? அப்போ இனி நம்ம பார்த்தது ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்தோம். இப்ப தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர். இப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா நம்பிடணும் அப்படின்னா எத்தனை சாட்சி வேணும்? 2 அல்லது 3 சாட்சி. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் உங்களுக்கு எத்தனை சாட்சி வேணும்? அவங்க சாட்சி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. முதல் சாட்சி யார் கொடுக்கிறா? தேவனே கொடுக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் சொல்றாரா? இவர் என்னுடைய குமாரன், நேசகுமார். இல்லையா? அதுலயே 10:36 படிங்க. யோவான்ல 10:36. பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே இங்க யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவே தன்னை என்னன்னு சொல்றாருன்னா நான் யாரு? தேவனுடைய குமார். 2வது சாட்சி யாரு? இயேசு கிறிஸ்து. 3வது லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இது யார் சொல்றா? தேவதூதன். அவர் பேரு கேப்ரியல். 3வது சாட்சி யாரு? கேப்ரியல். 4வது சாட்சி முக்கியமான சாட்சி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனா. நீ தேவனே ஆனவர் சொன்னா அவனுக்கு கூட தெரியுது அவர் யாருன்னு. ஏன்னா அவன் ஏற்கனவே எங்க இருந்தவன்? அங்கதானே இருந்தான். அவனுக்கே தெரியுது அவர் யாருங்க? தேவனுடைய குமாரன். அடுத்தது லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு
அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இது யாரு? பிசாசுதான். பிசாசுதான். கெட்டு போன தூதர்கள் படிக்கணும் இல்லையா? கரெக்டா? அடுத்து யோவான் 1:34. இந்தபடியே நான் கண்டு ஒரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். யார் இது? யார் சாட்சி? யோவான் ஸ்நானகன். அந்தபடி நான் கண்டு இவரே தேவன் இல்ல, யாருங்க? தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்துட்டு வருகிறேன். யோவான் 11:27. அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இது யாரு? மார்த்தாள். சாட்சி போதுமா வேணுமா? மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்றார். குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பேதுரு சொன்னாரா? கரெக்டா? இப்ப நிறைய எடுத்து படிச்சீங்கன்னா நிறைய சாட்சி இருக்கு. நமக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். 2-3 சாட்சியில என்ன வந்துடும்? நிலைவரப்பட்டு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா பிலாத்து முதற்கொண்டு தேவனுடைய குமாரன் எல்லாம் பவுல் சொல்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் கொன்னது எதனால? இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னதாலயா? தேவனுடைய குமாரன் சொன்னதால்தான் கொண்டாங்க. இவரை மேசியான்னு சொன்னதால்தான் கொண்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு பாடத்துல நீங்க என்னவா இருக்கணும்? ரொம்ப தெளிவா இருக்கணும். இது ஒரு நாள்ல ஒரு கிளாஸ்ல எல்லாம் கிளியர் ஆகிற சப்ஜெக்ட் கிடையாது. ஒரே ஒரு செமினார்ல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன்ல கிளியர் ஆகிற சப்ஜெக்ட். ஏன்னா ரொம்ப நாள் எதுல வாழ்ந்தாச்சு? முக்கடவுள் ட்ரினிட்டி என்ற கொள்கையில வாழ்ந்தாச்சு. கரெக்டா? ஸோ இனி அடுத்து வரப்போற எல்லா கிளாஸ்லயுமே இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பாடம் என்ன பண்ண போறோம். நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ண போறோம், அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அதனால அடுத்த கிளாஸ் எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். டைம் நீங்க சொன்ன டைம் ஆயிடுச்சு. அதான் ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவருக்கே சதா காலங்களிலும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற உடைய வேத வசனத்தை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து கொண்டது எங்களையும் கூட உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை இந்த சத்திய வசனத்தின் மூலமாக எடுத்து உம்மை குறித்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அதை ஆழமாய் புரிந்து கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும் பயத்திலேயும் பக்தியிலேயும் பரிசுத்தத்திலேயும் நாங்கள் அதிகமாய் வளர்ந்து உண்மையே சார்ந்து ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க. இப்போது நாங்கள் பிரிந்து செல்கிறோம். நாங்கள் பிரிந்து சென்றாலும் எங்களை விட்டு என்றும் பிரியாத உங்களுடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலையும் மீட்பரும் எங்கள் எல்லாருக்கும் ஒரே போதகருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.